கண்ணியத்துக்குரியவர்களே, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அதாவது இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவருடைய தாயிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வருகிறது. என்னவென்று சொன்னால், அவள் தாயாகிறவள், நீ இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துவிடு என்று ஒரே பிடியாக பிடிக்கிறார்கள். நீ இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னால் நான் 3 நாளைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் அருந்த மாட்டேன் என்று கூறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நடந்த சம்பவத்தை. அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். وَإِنْ جَعَلَكَ عَلَى أَنْ تُشْرِكَ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ وَلَا تُطِيعُهُمَا. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் சிறுக்கு வைக்குமாறு, அதாவது இணை வைக்குமாறு கட்டளையிட்டால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை சொல்லை கேட்க வேண்டியதில்லை. மாறாக உலக விஷயத்தில் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்க எந்த அளவு பணிவிடை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் இறங்குகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள்.